அலைக்கும். முள்ளிகட்சி நேர்காணல் நிகழ்ச்சியிலே இன்று கலந்து சிறப்பிக்கின்றார் கௌரவ மதிப்புக்குரிய சமூக சேவையாளரும் முள்ளிப்பத்தானே மண்ணின் தொழிலதிபருமான AH மாஹில் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் மாஹில் அவர்களே. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்க வந்திருக்கின்றார். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு மூன்றாவது நேர்காணல் நிகழ்ச்சிக்கு கலந்து சிறப்பிக்கின்றார் AH மாஹில் அவர்களே. நீங்கள் உங்களை பற்றி அறிமுகம் செய்ய முடியுமா? முனிடஸ்ட் பணிப்பாளர் அப்துல் ஹலீம் அவர்களே, என்னை நேர்காணல் ஊடாக என்னை சந்தித்தது மிக மகிழ்ச்சி. என்னுடைய பெயர் அப்துல் ஹசன் மாஹில். முள்ளிப்பத்தான மத்திய கல்லூரி கல்வி கற்று வந்த ஒருவன். அதாவது கடந்த காலங்களில் சமூக சேவையில் ஈடுபட்டு வந்து, சமூக சேவை என்றால் ஒரு சுகமான ஒரு சுமைதான். அந்த சமூக சேவையை நாங்கள் செய்வதற்காக பல முயற்சிகள் செய்து அந்த சமூக பணியில் நான் தொடர்ச்சிகரமாக செய்து வருகின்றேன். அந்த சமூக பணியில் குறிப்பாக எல்லோராலும் செய்ய முடியாது, பல்வேறு விமர்சனங்களும் வரும். அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய மன உளைச்சல் இல்லாத அளவுக்கு அல்லாஹ்வின் உதவியால் கொண்டு அந்த பணிகளை செய்து வருகின்றேன். சரி மாஹில் அவர்களே, உங்களை பற்றி நீங்கள் அறிமுகம் செய்ய நன்றி. உங்களுக்காக அடுத்த கேள்விக்காக நாங்கள் சொல்கின்றோம். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நீங்கள் போட்டியிடாமல் தேசிய பட்டியலில் நீங்கள் ஏன் உங்கள் பெயரை போடப்பட்டுள்ளது? கடந்த காலங்களில் நீங்கள் தேசிய பட்டியல் இல்லாமல் தற்போது கடந்த தேர்தலில் போட்டியிடவில்லை, இம்முறையும் போட்டியிடவில்லை, தேசிய பட்டியல் வேட்பாளராக உங்களுடைய பெயர் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் சமூகத்துக்கு தேவையான ஒருவர் என்று மக்களால் எந்த இடத்துக்கு போனாலும் மக்களுடைய உள்ளத்தில் இடம் பிடித்த ஒரு சமூகப்பட்டுள்ள சமூக சேவகன். இம்முறை நீங்கள் தேசிய பட்டியல் வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்றீர்கள். இதற்கான காரணம் என்ன? கடந்த காலங்களில் பொதுவாக 2024க்கான உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் நான் ஒரு தேசிய பட்டியல் ஊடாக எண்ணி போடப்பட்டது. இருந்தும் இம்முறை 2025க்கான இந்த உள்ளூராட்சி தேர்தலில் சுமாராக மறுபடியும் என்னை தேசிய பட்டியல் போடப்பட்டது. ஐக்கிய மக்கள் கட்சியில் குறிப்பாக ஒரு என்னை விட மூத்த போராளிகள், நானும் ஒருவர். அந்த அடிப்படையில் நான் குறிப்பாக இந்த தேசிய பட்டியல் போடப்பட்டது மக்களுக்கு ஏதோ சேவை செய்ய வேண்டும் என்று நோக்கமும், அதாவது இந்த தேசிய பட்டியல் போடுவது ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு வளமைதான். ஆகையால் இந்த தேசிய பட்டியல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சியிலும் பொதுவாக தமிழகம் பிரதேசத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் 10 வட்டாரங்கள் இருக்கின்றது. 10 வட்டாரத்துக்கும் 10 வேட்பாளர் போடப்படும். அது ஊடாக 9 தேசிய பட்டியல் போனஸாக போடப்படும். அது ஊடாக என்னையும் போடப்பட்டிருக்கின்ற ஒருவன். சரி மாஹில் அவர்களே, நீங்கள் உங்களுடைய சமூக சேவை மற்றும் அரசியல் சேவை, அரசியலூடாக பல உதவிகளை மக்களுக்கு செய்து தற்போது ஒரு அரசியல்வாதியாக ஆசைப்படாமல் இருந்த போதிலும் நீங்கள் மக்கள் சேவனாக கடந்த பல வருடகாலமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது உங்களுடைய வட்டாரங்களில் நீங்கள், அதாவது குறிப்பாக தம்பலாம்பு பிரதேசத்தில் போட்டியிடுகின்ற 10 வேட்பாளர்கள், அதாவது 10 வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற 10 பல்வேறு வகையான கட்சிகள், உங்களுடைய கட்சி தற்போதைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது? மக்களுடைய ஆணை எவ்வாறு இருக்கின்றது என்று கூற முடியும்? கடந்த காலம் அரசியலில் குறிப்பாக 2019
2024 ஜனாதிபதி தேர்தல் போட்டியிட்டு மக்கள் மனதில் எப்படி இதை இடம் பிடிக்க வேண்டும், எங்களுடைய இந்த இலங்கை நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்று மக்கள் குறிப்பாக வாக்களிக்க எங்களுடைய தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் கூட சந்தர்ப்ப சூழ்நிலையில் வாக்களிக்காதது இன்று அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். குறிப்பாக மக்கள் இம்முறை நல்ல ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கின்றார்கள். இந்த உள்ளூராட்சி சபையை எப்படி வென்றெடுக்க வேண்டும் என்று இந்த மக்கள் மனதில் இடம் பிடித்துக் கொண்டிருக்கிற அதிகூடியமான மக்கள் இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் எடுத்து பார்த்தால் கம்பலகாம பிரதேசத்தில் 10 வட்டாரங்கள் இருக்கின்றது. இந்த 10 வட்டாரத்திலும் 10 வேட்பாளர்கள் உள்ளனர். அதிகூடியமானவர்கள் சஜித் பிரேமதாசா அவர்களோட வெற்றி பயணத்துக்காக, அதாவது உள்ளூராட்சி தேர்தலை வென்றெடுக்க வேண்டும் என்ற முடிவோடு வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்கிறார். நிச்சயமாக வெல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றது. மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் யாருக்கு இம்முறை வாக்களிக்க வேண்டும், எந்த கட்சி என்று வாக்களிக்க வேண்டும். அந்த சமூகங்கள் நிறைய முகம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். சரி, கௌரவ மதிப்புக்குரிய மாநில அவர்களே, தொழிலதிபரே, உங்களுக்கான அடுத்த கேள்வியாக நாங்கள் சில கேள்விகளை தொகுத்து வந்திருக்கின்றேன். உங்களிடம் அதாவது சில சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்கிறதுக்கு நான் சந்தர்ப்பத்தை தர இருக்கின்றேன். ஏன் தேர்தல் காலங்களில் மாத்திரம் மக்கள் சேவகன், பொய் சேவகன் என்று சிலர், அதாவது கருவேப்பிலை ரம்ப போன்ற மாதிரி சிலர் சீசனுக்கு வர வௌவால் போன்று சில அரசியல்வாதிகள் வீடு வீடாக சென்று சில பொய் பிரச்சாரங்களை செய்கின்றார்கள். நீங்கள் அவ்வாறு கடந்த காலங்களில் கூறினீர்களா? தற்போது அவ்வாறான விடயங்களை நீங்கள் உங்களாலும் செய்ய வேண்டியுள்ள மக்கள் உங்களை எவ்வாறு தற்போது அணுகின்றார்கள் நீங்கள் வீடு வீடாக செல்கின்ற நேரத்தில்? இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை. ஈசன் வௌவால் என்று குறிப்பிடுகிறீர்கள் ஒரு சில வேட்பாளர்களுக்காக இருக்கலாம். ஆகையால் நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அந்த தேர்தல் வரும்போது ஒவ்வொரு வேட்பாளர்களும் வீடு வந்து வாக்கு சேகரிப்பது அது உண்மைதான். ஆனால் மக்கள் மனதில் நாங்கள் இடம் பிடித்து இது மக்களுக்காக சேவை செய்ய முடியுமா என்று மக்கள் மனதில் நாங்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்று நோக்கத்து தான் அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் மக்கள் மனதை நிச்சயமாக மக்கள் மனதில் இடம் பிடித்தால் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். சீசன் வௌவாலாக பொதுவாக சீசனில் எங்கே மாங்காய் காய்ப்பது, எங்கே பழங்கள் இருப்பது என்று புரிந்து கொண்டு இருப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களை நாங்கள் பொதுவாக குறை சொல்ல விரும்பவில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு சில கட்சியில் இருக்கு சில தாக்கங்கள் அடைந்து மின்சாரங்கள் இல்லாதவர்களுக்கு மின்சாரங்கள், குடிநீர் வசதி இல்லாதவர்களுக்கு குடிநீர் வசதி, அதை கொண்டு பாடசாலை நாங்கள் எடுத்து பார்த்தால் பாடசாலையில் கூட சுற்றுமலங்கள், மைதானங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று பொதுவாக 2018 வரப்பட்ட நிறைய அபிவிருத்தி கம்பலகாமம் மாத்திரமல்ல, பொதுவாக திருகோணமலை மாவட்டத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் பல்வேறு அபிவிருத்தி செய்யப்பட்டது. குறிப்பாக 2024 வன்முகப்படுத்தப்பட்ட டிசிசி ஃபண்டு மூலமாக கூட பொதுவாக முண்டச்செடி மேற்கடி பாடசாலைகளுக்கு கூட அந்த நிதி வழங்கியிருக்கிறார். விளையாட்டு துறைகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்காக அந்த கழகத்துக்கு
அது ஊடாக நிறைய உபகாரங்கள் வழங்கியிருக்கின்றோம். அது மாத்திரம் இல்லாமல் நிறைய பாடசாலையில் நாங்கள் சம்பளம் பெறுவதற்கு அந்த பாடசாலைகளோட குறைபாடுகள் உள்ள சில செய்திகளை பூர்த்தி செய்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய 2024க்கான வன்மப்படுத்தப்பட்ட குறிப்பாக 24 என்றில் நிறைய அவருடைய வன்மப்படுத்தப்படுகின்ற நிதியலின் மோசடிகள் செய்ய வழங்கியிருக்கிறார். அதை எங்களால் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படி ஒரு மனிதன் அவர், ஒரு நல்ல மனிதன். கடந்த காலங்களை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பாக பல்வேறு என்ஜிஓ வேட்பாளர்கள் கூட தோற்கடிப்பதற்காக முயற்சி செய்கிறோம். மூத்த போராளிகள், மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று இம்ரான் மஹ்ரூப் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று பல சவாலுக்கும் மத்தியில் இருந்தார். அப்படி இருந்தது கூட அல்லாஹ்வின் உதவியால் கொண்டு ஒரு நேர்மையான அரசியல்வாதி அவர் இந்த 3 தொகுதியில் அமோகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற ஒருவர். இன்று நாங்கள் குறிப்பாக நாங்கள் சொல்லும்போது திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் அவர்கள் என்று யாராலும் அதை மறுக்க முடியாது. இன்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அன்றிலிருந்து இன்று வரை அவருடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மோதின மக்களுக்காக தொடர்ச்சிகரமாக பாராளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு மனிதனை எப்படி எங்களால் மறுக்க முடியும் அல்லது வெறுக்க முடியும்? இப்படிப்பட்ட பல்வேறு சேவைகள் இருக்கின்றது. மக்களுக்காக அவர் தியாகம் செய்யக்கூடிய நல்ல வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் அவர். சரி, கௌரவ மதிப்புக்குரிய மாஹில் அவர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே மிகவும் சுறுசுறுப்பாகவும் அழகான முறையில் உங்களுடைய பதில்களை நேர்த்தியாகவும் உண்மைத்தன்மையாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். மக்களுக்கு, உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இந்த தருணத்திலே உங்களுடைய அழகான பொன்மொழியப்பட்ட அழகான முறையிலே நீங்கள் கூறுகின்றீர்கள். நன்றி. இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு சில அடுத்த முக்கியமான சில கேள்விகளுக்கு நாங்கள் வருகின்றோம். மாஹில் அவர்களே, உங்களுக்கு தெரியும், நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு பல வேட்பாளர்கள் ஆங்காங்கே வீடு வீடாக சென்று பல ஒவ்வொரு வாக்குறுதிகளை கொடுக்கின்றார். நான் வீடு தருவேன், நான் மலசல குடம் தருவேன், நான் வீதி அபிவிருத்தி செய்வேன், பல சாட்டுப்போக்குகளை கூறுகின்றார்கள். உங்களால் நீங்கள் வீடு வீடாக மக்கள் சந்திப்பு நடத்துகின்ற நேரத்தில் உங்களுடைய கருத்துக்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை வார்த்தைகளால் கூற முடியுமா? குறிப்பாக எங்களுடைய வாக்குகளை நாங்கள் பொய் பிரச்சாரங்களை செய்து மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டிய அவசியம். சில கட்சிக்காரர்கள் பேசலாம், ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய அரசியல் பயணம் என்பது உண்மையை சொல்லித்தான் நாம் வாக்கு பொய் பிரச்சாரங்கள் செய்து வீடு கட்டி கொடுப்பது, அதாவது மலசலம் கட்டி கொடுப்பது, மலசல கூடம் கட்டி கொடுப்பது, குற்று மதம் கொடுப்பது, இதெல்லாம் நாங்கள் பேசுறது. ஆனால் உண்மையில் இந்த தம்பலகாம பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் மூவின மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தம்பலகாம பிரதேசத்தை இந்த உள்ளூராட்சி தேர்தல் என்றால் இந்த தம்பலகாம பிரதேசத்தை அழகுபடுத்துவது. ஒவ்வொரு பிரதேசம், அதாவது 10 வட்டாரங்களை அழகுபடுத்தி செய்யக்கூடியது. ஆகையால் நாங்கள் எங்களுடைய கட்சி ஊடாக எங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் கொண்டு செல்லும் போது வெற்றி பெற்றால் அது ஊடாக எங்களுடைய கௌரவ இம்ரான் மஹ்ரூப் அவர்கள் ஊடாக பல்வேறு சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அவரால் ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் இந்த உள்ளூராட்சி சபையில் இருக்கின்ற ஒரு பிரதேச சபைக்கு உறுப்பினராக அவர் சென்றால் அது ஊடாக செய்யக்கூடிய சில விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து கொடுப்போம் என்பதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஆனால் பொய் பிரச்சாரங்களை செய்து நாங்கள் வாக்களி சேர்ப்பது அது தவறான ஒரு விடயம். ஆனால் நாங்கள் அப்படி சேர்ப்பதும் அல்ல. ஆனால் இம்முறை யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எந்த கட்சிக்காரர்கள் வாக்களிக்க வேண்டும், மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்களுக்கு தெளிவான இருக்கிற நிலை நாங்கள் ஒவ்வொரு வீடுகளில் செல்லும் போது இந்த விமர்சனங்கள், இந்த பொய்யான வார்த்தைகள் பேசாமல்
நாங்கள் வாக்கு கேட்கும்போது இப்பொழுது நாங்கள் தெளிவாகத்தான் இருக்கிறோம், நாங்கள் வாக்களிப்போம் யாருக்கு மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியில் கலந்திருக்க இருக்கின்ற வேட்பாளர்கள். சரி, மதிப்புக்குரிய மாநில அவர்களே, உங்களுக்காக சில உதவிகளை உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் தந்திருந்தார். உங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர் 2 பேரோ அல்லது 3 பேரோ பிரதேசத்துக்கு தேசிய பட்டியல் கிடைத்தது கூறினீர்கள். நீங்கள் அவ்வாறு வழங்கிய உதவிகளை மக்களுக்கு நிரந்தரமான சேவைகளை வழங்கினீர்களா அல்லது தனிப்பட்ட ஒவ்வொரு ஆளுடைய உதவிகளை செய்தீர்களா? இது சம்பந்தமான கருத்துக்களை கூற முடியும். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி 2 போனத்தில் கிடைக்கப்பட்ட தேசிய பட்டியல், அதாவது பிரதேச சபை உறுப்பினராக பெற்றவர்கள் மக்களுக்கு தான் சேவை செய்வது. அதாவது தனிப்பட்ட நபர்களுக்காக யாராலும் சேவை செய்யவில்லை. இது சம்பந்தமாக பொதுவாக நீங்கள் கேட்கும் கேள்வி, அந்த இடத்தில் நான் ஒரு பிரதேச சபை உறுப்பினராக பிரதேச சபை உறுப்பினர் அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் அந்த நீங்கள் கேட்ட கேள்வி அந்த கட்சியில் நிரந்தரமாக இருக்கின்ற வகையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நல்ல கருத்து. ஆகையால் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்னுடைய கௌரவ என்றால் முகர்பவர்கள் இந்த நேரங்களில் என்னை கம்பர்லியா ஓடினதாக கம்பளான பிரதேசத்தில் ஒரு இணைப்பாளர் பல்வேறு வீடுகள் முன்னாடி பள்ளி வளர்ச்சிக்கு மதங்கள் அமைப்பதற்காக மின்சாரத்திற்கு மக்களுக்கு தேவையான குறைபாடுகள் இல்லை, மக்களுக்கு மின்சாரங்கள் இல்லை என்பதற்கு வழங்கியிருக்கிறோம். அதே போன்று மலக்கரத்தை ஈடுபட்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த இவ்வாறான சேவைகள் செய்யப்பட்டது, அதாவது கட்சி வேதங்கள் பார்க்காமல் மக்களுக்கு மூவின மக்களுக்காக செய்யப்பட்டது. அது உண்மையான ஒரு. சரி, மதிப்புக்குரிய மாஹில் அவர்களே, உங்களிடம் இன்னும் பல கேள்விகள் இருக்கு. இந்த நேரத்திலே நாங்கள் சில கேள்விகளை தொகுத்து வந்தாலும் சில கேள்விகளை நடைமுறை ரீதியாக இருக்கின்ற கேள்விகளாகவும் இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக அடுத்த கேள்விக்கு நான் செல்கின்றேன். எதிர்வரும் பிரதேச சபை தேர்தலில், உள்ளூராட்சி சபை தேர்தலில் கம்பலாம பிரதேசத்தில் பிரதேச சபைக்குட்பட்ட பல பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பல கடை தொகுதிகள், மாற்றிறைச்சி கடைகள், பல குறிப்பாக சந்தை கட்டிடங்கள், வருமானங்கள் கூடுதலாக திருகோணமலை மாவட்டத்திலே, குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே வருமானம் கூடிய ஒரு பிரதேசமாக பிரதேச சபையாக சுமார் 30,000 மேற்பட்ட மக்கள் சிறந்து வாழ்கின்ற இந்த பிரதேசத்திலே, மூவின மக்கள் வாழ்கின்ற இந்த பிரதேசத்திலே, அழகான வீதியோரத்தில் இருக்கின்ற பிரதேச சபையிலே அந்த கட்டிடத்தில் நீங்கள் ஒரு தவிசாளராக வந்தால் நீங்கள் மக்களுக்கு என்ன செய்வீர்கள் என்பதை அழகான முறையில் உண்மையான ஒரு உங்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வாறு இருக்கின்றது என்பதனை கூற முடியுமா? குறிப்பாக சொல்வதாக இருந்தால் 10 வட்டாரத்தில் வேட்பாளராக கலந்திருக்கிற ஐக்கிய மக்கள் சக்தி 10 வட்டாரங்களும், அதாவது 9ஆக வெற்றி பெற்றால் ஐக்கிய மக்கள் வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்றால் நிச்சயமாக ஒரு தவிசாளராக கேட்கும் வேட்பாளர்கள் யாராவது ஒரு ஆள் அதிகமான வாக்குகளை பெற்றவர்கள் அந்த ஆசனத்தில் அமர முடியும், பிரதேச அமர முடியும். ஆகையால் குறிப்பாக என்னுடைய கருத்துப்படி இந்த வெற்றி பெற்ற பின்பு அந்த ஆசனத்தில் அமர்வவர் நிச்சயமாக நீங்க கேட்கும் கேள்விகளுக்கு மக்கள் நம்பிக்கையாக வாக்களிப்பது எதற்காக? மக்களுடைய குறைபாடுகளை தீர்ப்பதற்காக, எங்களுடைய பிரதேசங்கள் இருக்கின்ற குறைபாடுகளை பூர்த்தி செய்வதற்காக, இந்த பிரதேசத்தில் மக்கள் அழகான முறையில் வாழ வேண்டிய இந்த சூழலில் மூவின மக்கள் அடங்கி வாழுகின்ற ஒரு பிரதேசம். அதில் குறிப்பாக கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றது, விவசாயம் செய்து கொண்டு வருகின்ற ஒரு
பிரதேசம். ஆகையால் அந்த இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு எவ்வாறு இந்த பணிகளை சுலபமாக செய்து கொடுக்க வேண்டும் என்று கட்சியின் முன்னெடுத்து அந்த தவிசார செய்யக்கூடிய நிறைய சாத்தியங்கள் இருக்கின்றது. அதை யார் அமருவார்கள், அந்த அமரும் போது அந்த ஆசனத்தில் அவர் செய்யக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் வெற்றி பெற்றால் நிச்சயமாக மக்களுக்காக பல்வேறு சேவைகளை செய்யக்கூடிய நிறைய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது கட்சியில் உள்ள வேட்பாளர். சரி, கௌரவ மதிப்புக்குரிய மாஹில் அவர்களே, தொழிலதிபரே, சமூக சேவையாளரே, இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களுக்காக பல நிமிடங்கள் முடிந்தாலும் இன்னும் சில நிமிடங்களில் உங்களுடைய நிகழ்ச்சியை நான் முடித்துக்கொள்ள நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய சில கேள்விகள் இன்னும் இருக்கின்றது. குறிப்பாக உங்களுடைய அதாவது தம்பலாம பிரதேசத்திலே இந்த உள்ளாட்சி சபை நடைபெற இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மக்களுடைய தேவைகளை உணர்ந்து தேர்தலில் புதுமுகங்கள் போட்டியிடுகின்றார்களா, அல்லது வியாபாரத்துக்கும் தன்னுடைய பொக்கெட்டில் நிரப்புவதற்கும் மக்களுடைய பணத்தை சுரண்டி கொமிசிக்காக தேர்தல் கேட்கின்றார்களா? உங்களுடைய கருத்துக்களை கூற முடியுமா கௌரவ மாஹில் அவர்கள்? இந்த கேள்வி நன்றாக இருக்கு. ஒவ்வொரு வேட்பாளர்களையும் ஒரு கட்சி தலைவன், பொதுவாக எங்களுடைய கௌரவ திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் இந்த தம்பலாம பிரதேசத்தில் 10 வேட்பாளராக போடப்பட்டு 10 வேட்பாளர்களுடைய உள்ளங்களை அவர் எப்படி கண்டுபிடிப்பதென்று அவரால் பிடிக்க முடியாது. இவர் பொக்கத்தில் நிரப்பக்கூடியவரா அல்லது நிரப்பாதவர்களா என்று யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு வேட்பாளர்கள் களமிறங்கி வெற்றி பெற்று மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வருபவர் நிச்சயமாக மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும். அதுதான் உண்மை. ஆகையால் இந்த தம்பலாம பிரதேச மோகின மக்களும் எதற்காக வாக்களிக்கிறார்கள்? மக்களுடைய சேவை செய்வதற்காக வாக்களிக்கிறார்கள். இவ்வாறான சில விடயங்கள் அவர்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அவன் பக்கத்தில் போடுவதா அல்லது வீட்டில் வைத்து பணத்தை சேகரிப்பதா என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இரண்டும் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியில் களமிறங்கியிருக்கிற வேட்பாளர்களை பார்க்கும்போது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வேட்பாளர்கள் தான் போடப்பட்டிருக்கு. அது கூடாக நிச்சயமாக மக்களுக்கு சேர வேண்டிய சில விடயங்கள் செய்து கொடுக்கக்கூடிய இருக்கின்றது. மக்களுக்கு தேவையான சில விடயங்களை முன்னெடுத்து செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நிச்சயமாக அவர்கள் எவ்வித மக்களுக்கு துரோகம் செய்யப்படுவதற்கு இல்லை என்று நான் என்னுடைய கருத்தும் என்னுடைய தெளிவான விடயங்களும் நிச்சயமாக அவரவர்களுடைய உள்ளங்கள் இருக்கிறது நாங்கள் கண்டுபிடிப்பது. ஆனால் வாயில் இருக்கின்றது உள்ளத்தில் மனதில் இருந்தால் அது உள்ளத்தில் இருப்பது மிக தெளிவான முறையில் அதுதான் முதலாக சொல்லும். ஆகையால் அவருடைய உள்ளத்தை நாங்கள் கண்டுபிடிப்பது மிக கஷ்டம். ஆகையால் அவர் நடைமுறைகளை பார்க்கும்போது மக்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வழங்க வேண்டும், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் தான் அவருடைய பரவலான பேச்சு கிடைக்கின்றது 10 வேட்பாளர்களுக்கு வார்த்தை. சரி, கௌரவ மாஹில் அவர்களே, தொழிலதிபரே, சமூக சேவையாளரே, உங்களுடைய கருத்துக்களுக்கும் உண்மையிலே பாராட்ட வேண்டிய சில விடயங்கள், முக்கியமாக 100க்கு 100% அதாவது சில விடயங்கள் சிலருக்கு கசப்பாக இருக்கலாம். ஆனால் உண்மையான விடயங்களை நீங்கள் உண்மையான உள்ளத்தோடு மக்களுடைய மனதில் இடம் பிடித்த ஒரு கதாநாயகனாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் அல்ல அகில இலங்கை ரீதியிலே உங்களுடைய பெயர் பேசும் பொருளாக கடந்த காலங்களில் பேசப்பட்டது. தற்போதும் கூட நீங்கள் எல்லா ஏழைகளின் உள்ளத்திலே இடம் பிடித்த ஒரு நல்ல ஒரு பண்புள்ள ஒரு மனிதனாக இருந்து ஒரு சமூக சேவனாக இருந்து கொண்டு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவராக இருக்கின்றீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு எதிர்காலத்திலே சமூக சேவையாக தற்போது செய்கின்ற சேவைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அடுத்ததாக உங்களுக்காக ஒரு சில இன்னும் 2 கேள்விகளை கேட்டு நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம் என்று கூறுகின்றேன்.
உண்மையிலே சமூக சேவையாளர் மாஹில் அவர்களே, எதிர்வரும் உள்ளாட்சி சபை தேர்தலிலே அதிக வாக்குகளை பெற்று அரசாங்கத்தை சார்ந்த கட்சி வெற்றி பெற்றால் உங்களுடைய கட்சிக்கு 2 அல்லது 3 ஆசனங்கள் சுரேஷ்டவசமாக கிடைத்தால் நீங்கள் அரசாங்க கட்சியோடு சேர்ந்து செயல்படுவீர்களா அல்லது எதிர்கட்சியாக இருந்து கொண்டு பிரதேச சபை பிரதேச மக்களுக்காக சேவை செய்யுங்க? இது சம்பந்தமான கருத்துக்களை கூற முடியும்? அழகான கேள்வி உண்டு. என்னை பொறுத்தவரைக்கும், அதாவது எங்களை பொறுத்தவரைக்கும், எங்களுக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற ஒரு உண்டாரணம் இருக்கிறது. எங்களுடைய தலைவர் என்ன முடிவெடுக்கிறார் என்று அந்த முடிவின் பிறகு நாங்கள் சுதந்திரமாக பயணிக்கிறோம். அவருடைய முடிவு தான் எங்களுடைய. சரி, கௌரவ மதிப்புக்குரிய மாஹில் அவர்களே, இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். உங்களுடைய வட்டாரத்தில் போட்டுகின்ற தன்சூழலி, அதே போன்று பல்வேறு பிரதேசத்தில் இருக்கின்ற 10 வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களூடாக நீங்கள் அவர்களுக்கு ஒத்தாசை வழங்கி தொடர்ச்சியாக களத்தில் குதிக்கின்றீர்களா அல்லது குறிப்பிட்ட வட்டாரங்களில் மாத்திரம் தற்போது நெருக்கடிக்கு மத்தியிலே, பல வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலே, ஒவ்வொரு வீடாக சென்று உங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது, மக்கள் எவ்வாறு உங்களுடைய கட்சிக்கு ஆதரவு எப்படி இருக்கின்றது என்பதை கூற முடியுமா? மக்களுடைய ஆணை எவ்வாறு இருக்கின்றது என்பதை கூறுங்கள் பார்ப்போம். குறிப்பாக நான் ஒரு தேசிய பட்டியலாக வீராசர ஒரு வேட்பாளர் 10 வட்டாரத்திலும் நிச்சயமாக குறிப்பாக எங்களுடைய, அதாவது நான் இருக்கின்ற வட்டாரத்தில் அன்சு தலைவர் வேட்பாளராக இருக்கிறோம். நாங்கள் அதற்கு மாத்திரம் 10 வட்டாரத்திலும் செய்வதற்காக ஒரு தேசிய பட்டியல் போடப்பட்ட ஒருவர். இதே போன்று இன்னும் 10 வட்டாரத்திலும் 10 வேட்பாளர்கள், இன்னும் 9 போனஸ்கள் இருக்கின்றது. அதாவது தேசிய பட்டியல் இருக்கிறது. அவர்களும் வேறு அவர்களுடைய பணிகளை செய்வார்கள். நிச்சயமாக இம்முறை நாங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் செல்லும் போது மக்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியில் கலந்திருந்திருக்கிற வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்காக கடந்த காலங்கள் யாருக்கு வாக்களித்தது, எந்த கட்சி தலைவர்களுக்கு வாக்களித்தது என்று மிக தெளிவாக இருக்கிறார். ஏன் நாங்கள் கடந்த காலம் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு வாக்களிக்கவில்லை என்று மக்கள் இன்னும் குமரிக் கொண்டிருக்கிறார். இப்போது மக்கள் மனதில் இருக்கின்றது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வாக்களிக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்போது அவர் மிகவும் கவலையாக இருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் பிரச்சாரம் நிச்சயமாக அடுத்த இந்த இலங்கை நாட்டுக்கு தலைவராக வரக்கூடிய சந்தர்ப்பம் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு இப்போது மக்கள் மனதில் இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு வீடுகளில் செல்லும் போது அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். சரி, கௌரவ தொழிலதிபரும் சமூக சேவையாளருமான மாஹில் அவர்களே, எங்களுடைய நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன்பு ஒரே கேள்விகளை கேட்டு முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், எமது பிரதேசம் ஒரு அழகிய பிரதேசம், விவசாயத்தை கொண்ட சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வயல் நிலங்களை கொண்ட எமது பிரதேசமானது மூவின மக்களையும் கொண்ட மலைச்சாய்வு, இயற்கை வளங்களை கொண்ட இயற்கை மண், அதாவது அருவிகள், அதாவது ஆற்றோரத்தில் அருவிகளை கொண்டு மலைகள் காடுகளை கொண்ட எமது பிரதேசமானது மிகவும் செழிப்பான பிரதேசம். இந்த பிரதேசத்தை பல்வேறு பிரதேசங்களில் அரசியல்வாதிகள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். தற்போதும் அல்ல, எப்போதும். எதிர்காலத்தில் உங்களுக்காக நீங்கள் பயணிக்கின்ற இந்த அரசியல் கட்சிகள் சார்பாக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்காக ஒரு சந்தர்ப்பத்தை, எந்த பிரதேச சபையில் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டாலும், அதாவது நீங்கள் இல்லை, உங்களுடைய கட்சி
கிடைக்காத சந்தர்ப்பம் போனாலும் எதிர்காலத்தில் மாகாண சபை அல்லது ஏதோ ஒரு தேர்தல் வந்தால் நீங்கள் வேட்பாளராக களமிறங்குவீர்களா? உங்களுக்கு அந்த ஆளுமை இருக்கின்றது என்பதனை நான் குறிப்பிட்டாலும் மக்கள் குறிப்பிடுகிறார்கள், சில இடங்களில் பேசுகின்றார்கள். இது சம்பந்தமான கருத்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு சந்தர்ப்பத்தை தாருங்கள். குறிப்பாக ஒரு வேட்பாளராக தம்பலகாம பிரதேசத்தில் நாங்கள் களமிறங்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இந்த உணர்வு சிந்தனைகள், அதாவது இந்த நேரங்களில் இருந்தால் நிச்சயமாக அந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் எமது அழகான பிரதேசம், தமிழக பிரதேசத்தின் மூவின மக்கள் வாழக்கூடிய பிரதேசம், எத்தனை மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. ஆனால் இந்த அரசியலில் தான் வந்து பல்வேறு சேவைகள் செய்ய வேண்டும் என்று அல்ல. குறிப்பாக என்னுடைய அல்லாவின் உதவியால் கொண்டு என்னுடைய பொருளாதாரங்களை உள்ளதை கொண்டு மக்களுக்கு தேவையானது சில விடயங்களை நான் செய்து கொடுக்கிறேன். குறிப்பாக எங்களுடைய சமூகம் எந்த அளவுக்கு அல்லாடிக்கொண்டு எப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் அறிந்து வருவேன். கஷ்டம் என்றால் என்ன, பசி என்றால் என்ன, இப்படி சில விடயங்கள் என்னுடைய வயதில் நான் கடந்து வந்திருக்கின்றது. அப்படி ஒரு வறுமை கோட்டுக்குள் வாழ்ந்து வந்தவர். அதை உணர்ந்துதான் என்னுடைய சேவைகளை, என்னால் ஏழுமான உதவிகளை நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அரசியல் என்று அல்ல, இது அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களுக்கு எம்மால் வழங்கக்கூடிய சில உதவிகளை வழங்க வேண்டும் என்றுதான் என்னுடைய சேவைகள் பணிகள் செய்து கொண்டு வருகிறது. நான் கஷ்டப்பட்ட அந்த துன்பங்கள் எத்தனை பேர் இன்னும் தள்ளாடி கொண்டு கவலைப்பட்டு மிக கஷ்டத்தில் இருக்கிறார். அந்த உணர்வுகளை சிந்தித்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று என்னுடைய அன்றிலிருந்து இன்று வரை இன்னும் இதை போன்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அல்லாஹ் அவர்கள் என்னுடைய இருப்பான். நிச்சயமாக என்னிடம் இருக்கக்கூடியது உள்ளத்தை கொண்டு மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டியது உண்மை. இதுதான் சரி. கௌரவ மதிப்புக்குரிய தொழிலதிபர் மாஹில் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ள இருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான ஒரு கேள்வி. எதிர்வரும் பிரதேச சபை தேர்தலிலே தேசிய பட்டியலிலே குறிப்பாக பிரதேச சபையில் வென்றவர்களுக்கு, அதாவது உங்களுடைய கட்சி சார்பாக ஒரு தேசிய பட்டியல் அல்லது 2 தேசிய பட்டியல் வழங்குவார்கள். 2 தேசிய பட்டியல் கிடைக்கலாம். அவ்வாறு கிடைத்தால், அதில் ஒன்று உங்களுக்கு கிடைத்தால், நீங்கள் மக்களுக்கு என்னென்ன சேவைகளை செய்வீர்கள், எதிர்பார்க்கின்ற சேவைகள் தான் என்ன என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். இந்த தேசிய பட்டியல் என்பது கட்சியில் முடிவெடுத்து இவருடைய தலைவர் விரும்பினால் 9 போனஸ்கள் போடப்பட்ட தேசிய பட்டியல் யாருக்கும் வழங்கலாம். குறிப்பாக நீங்கள் என்னை குறிவைத்து கேட்கிறீர்கள், அந்த தேசிய பட்டியல் எனக்கு கிடைத்தால் என்ன செய்வீர்கள்? அந்த தேசிய பட்டியல் உண்மையில் எனக்கு கிடைத்தால் என்னுடைய பிரதேசம் மோகின மக்கள் வாழக்கூடிய தம்பலாம பிரதேசம். இந்த தம்பலாம பிரதேசத்தில் வாழுகின்ற மக்கள் குறிப்பாக சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும், என்னுடைய பிரதேசத்துக்காக இந்த குறைபாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உணர்ந்துதான் இந்த வாக்குகளை கொடுக்கும். நிச்சயமாக எனக்கு அந்த தேசிய பட்டியல் வந்தால் இந்த தம்பலாம பிரதேசத்தை
10 வட்டாரங்கள் இருக்கு. 10 வட்டாரத்தில் சிறிய குழுக்களை உருவாக்கும். அந்த குழு ஊடாக மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும், அதே போன்று மக்கள் என்னுடன் நேர்முகமாக சந்தித்து ஒரு சில காகிதங்கள், கடிதங்கள் தரும்போது அதில் உள்ள சில குறைபாடுகளை எப்படி செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக இரவு பகல் பாராமல் அவருக்குரிய சேவைகளை என்னுடைய சேவை பயணங்கள் அவர்களுக்காக தொடர்ந்து கொண்டே இருக்கு. மக்களுக்கு செய்யக்கூடியது தான் ஒரு உள்ளூராட்சி தேர்தலில் களமிறங்கியிருக்கிற வேட்பாளர்களோ அல்லது ஒரு தேசிய பட்டியல் கிடைத்தாலும் கூட அது மக்களால் வாக்களிக்கப்பட்டது. அந்த வாக்கு ஊடாக நாங்கள் அந்த ஆசனத்தில் அமர்வதாக இருந்தால் நிச்சயமாக மக்களுக்கு அந்த சேவைகளை என்னால் செய்யக்கூடிய சேவைகளை நான் அவருக்கு செய்வேன், வழங்குவேன் என்பது மிக சந்தேகம் அல்ல. சரி, இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே உண்மையிலே நேர்காணலில் வந்தவர்களில் கூடுதலான நேரம் தந்து உங்களுடைய உண்மையான கருத்துக்களை, மக்களுடைய சேவைகள் பற்றி, உங்களுடைய அரசியல் பற்றி தெளிவான விடயங்களை கூறியதற்கு நன்றி. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. முலிபெஸ்ட் பணிப்பாளர் டாக்டர் கே அப்துல் ஹலீம் அவர்கள் இந்த நேர்காணல் ஊடாக என்னை சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இன மத ரீதி என்று பாராமல் இந்த கம்பலான பிரதேசத்தில் 10 வட்டாரங்களில் 10 வேட்பாளர்கள் ஒவ்வொரு கட்சியில் போடப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று உங்களுடைய சேவைகளை அழகான முறையில் ஆங்காங்கே ஒரு வேட்பாளர்களுக்கும் நேர்காணல் ஊடாக சந்தித்து வருகிறீர்கள். அதில் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து அஸ்ஸலாமு அலைக்கும், ஐபோம், வணக்கம்.